படிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க, இந்த எக்ஸாமோட ரிசல்ட் பாசிட்டிவாக வரலனா கூட எனக்கு வந்து நான் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போனேன், எனக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கல. எனக்கு முன்னாடி இருக்கவங்க வரைக்கும் சர்வீஸ் வாங்கிட்டாங்க, எனக்கு வந்து சர்வீஸ் இல்லை. அப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நமக்கு ஒன்றுமே தெரியல, நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்றதே ஒரு பெரிய பயம். அதுவே வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மென்டல் ஸ்டேட்லேயே நம்ம இருக்க மாட்டோம். அதையும் தாண்டி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமான்னு ஒரு எண்ணம் வரும். அப்புறமா நம்ம பாஸ் ஆவோமான்னு ஒரு எண்ணம் வரும். ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு எண்ணம் வரும். சிலருக்குலாம் பாஸ் ஆகிட்டா இந்த மார்க் தான் வந்திருக்கே, இன்னும் என்ன மார்க் வரும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். படிக்கும்போது பெரிய டிப்ரெஷன் என்னென்னா, இது வந்து என் பிறந்த நாள் அன்றைக்கி தான் வந்து கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்டாங்க. ஸோ அதை வச்சு அப்படி ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே, நம்ம பிறந்த அன்றைக்கி தான் அவர் வந்து இறந்துட்டாரு. இந்த மாதிரி உங்களுக்கே வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிக்கிறது வந்து மோஸ்ட்டாக வந்து இப்போ சிலருக்கு வந்து மெமரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். டேட்ஸு அதெல்லாம் வந்து அப்படியே சூப்பராக ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்போ எனக்கு வந்து அந்த திறமை கிடையாது. நான் என்ன செய்வேன்னா, ஆகிடும். உங்களுக்கு வந்து அங்கே வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. சில டைம் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸில் வந்து இதுவான்லாம் டவுட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு படித்தது ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி பார்க்குறது வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இது நம்ம அங்கே பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருக்கும். ஸோ இது வந்து எப்போ நீ கேட்டாலுமே வந்து உங்களால் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெனிஃபிட். அண்ட் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ என் நோட்ஸ் ஒன்று சாம்பிள் வச்சுருக்கேன். இது வந்து இந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் ஒரு பேப்பர் தான். இந்த ஒரு பேப்பர் ஃபுல்லாக என்னோடய ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ட்ரைபல் அதுக்கு இங்கே வந்து 1857 ரிவோல்ட். ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டோம்னா நமக்கு எதை எங்கே எழுதணும், எதை எப்படி அப்ரோச் பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ரிலிம்ஸ் பேப்பர் எழுதும்போது என் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஃபஸ்ட் எழுதி யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் தீபிகா. நான் இந்த இயர் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட். என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ரேங்க் 68 வாங்கினேன். ஆனால் சர்வீஸ் கிடைக்கல. இந்த வாட்டி ரேங்க் 20 எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் குரூப் 2A எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். எக்ஸாமுக்கு படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலபஸில் இருக்க டாபிக் வந்து எடுக்கணும். சமச்சீரில் படிக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 6th to 10th வந்து இபுக் வச்சுருந்தேன். டேப்பில் தான் நான் வந்து படிப்பேன். 11th 12th மட்டும் சமச்சீர் புக்கு வந்து ஹார்ட் காப்பி வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ரீடிங் நான் வந்து கம்மி சோர்ஸஸ் படிக்கிறதுனால ஒரு சோர்ஸுமே வந்து மினிமம் 5 times நான் வந்து படிச்சிருப்பேன். அப்போ தான் எனக்கு ஒரு நம்ம படிச்சிருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ நான் என்ன செஞ்சுருப்பேன்னா, ஃபஸ்ட் ரீடிங் படிப்பேன். ஃபஸ்ட் ரீடிங் வந்து இப்போது ஃபெடரலிசமே வச்சுக்கோங்களேன், படிப்பேன். ஃபெடரலிசம்னா என்ன, அதில் வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி லைனாக படிப்பேன். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து அந்த புக்கில் படிக்கும்போது எனக்கு புரியல அப்படின்னா கூகுள் பண்ணி பார்ப்பேன். இந்த வார்த்தைகளுக்கு என்ன மீனிங், ஃபெடரலிசம்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா, அந்த மாதிரி வந்து கூகுள் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கும்போது அந்த கொஷினை வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே வந்து உங்களால் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெனிஃபிட். அண்ட் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சிலபஸ் ரொம்ப வாஸ்ட். நம்மளால் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. எல்லாத்தையுமே அப்படி லைன் பை லைன் அந்த அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து எழுத முடியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அது ஒரு பெட்டர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் அதோட ரிட்டென்ஷன் வந்து அதிகம். ஸோ இந்த 3 விஷயத்துக்காக நம்ம ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கு பிறகு அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் எதாவது வந்திருக்கா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர், மெயின்ஸ் கொஷின் பேப்பர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் நானுமே வந்து நம்ம இதில் என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்றத வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பேன். பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை செகண்ட் ரீடிங்க்கு வருவேன். செகண்ட் ரீடிங்க்கு வரும்போது தான், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அதில் எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம அதை புரிஞ்சுக்க தான் போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் ரீடிங்கோட எய்ம். செகண்ட் ரீடிங் வரும்போது தான் ஓகே, இதில் வந்து இந்த ஒரு டெஃபினேஷன் இருக்குது, இல்லை ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இதில் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது செகண்ட் ரீடிங்கில் நீங்கள் கொஷின் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் செகண்ட் ரீடிங் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஹைலைட் பண்ணிப்பேன். அந்த கலர் பென்னு வச்சு ஹைலைட் பண்ணிடுவேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ செகண்ட் ரீடிங்கில் நான் அப்படி அனலைஸ் பண்ணி ஹைலைட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும். நான் ஒரு தேர்ட் ரீடிங் பண்ணும்போது அந்த ஹைலைட் பண்ணது கண்டென்ட்டை மட்டும்தான் படிப்பேன். ஃபுல்லாக திருப்பி ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். தேர்ட் ரீடிங் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, தேர்ட் ரீடிங் பண்ணும்போது ஒரு சில விஷயம் வந்து நமக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும்.
அதுவும் இல்லாமல் இது நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மறக்கக்கூடிய விஷயம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போது அதை வந்து பென் வச்சு அண்டர்லைன் பண்ணிப்பேன். தனியாக தெரியணுன்றதுக்காக பென் வச்சு அண்டர்லைன் பண்ணிப்பேன், இல்லை பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணிப்பேன். இப்போ ஒரு 4th ரீடிங் 5th ரீடிங் போகும்போது யூஸ்வலாக என்னோட 3rd ரீடிங் வரும்போதே நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு பேப்பரில் வந்து அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சுட்டு 4th ரீடிங் 5th ரீடிங் பண்ணும்போது என் நோட்ஸை மட்டும் தான் படிப்பேன். இப்போ நான் ஒரு டெஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன். டெஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அது என்னோடய நோட்ஸில் நான் அதை நோட் பண்ணலை, ஆனால் புக்கில் இருக்குது. எனக்கு அது வந்து நான் அப்போ இம்பார்ட்டன்ட்டுன்னு தோணலை, ஆனால் அது ஒரு கொஷின் வந்திருக்கு, என் நோட்ஸில் இல்லை அப்படின்னும்போது அப்போ அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் எடுத்து நான் என் நோட்ஸ் அப்டேட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ரிவிஷனுக்கும் எந்த டெஸ்ட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி போய் எழுதுகிறப்ப கூட அந்த நோட்ஸை மட்டும்தான் பார்த்துட்டு போவேன். திருப்பி நான் அந்த புக்கை எடுத்து பார்க்கவே மாட்டேன். இப்போ என் நோட்ஸ் ஒன்று சாம்பிள் வச்சுருக்கேன். இது வந்து இந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் ஒரு பேப்பர் தான். இந்த ஒரு பேப்பர் ஃபுல்லாக என்னோடய ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ட்ரைபல் அதுக்கு இங்கே வந்து 1857 ரிவோல்ட் எழுதி வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த பெசன்ட் மூமெண்ட்ஸும் ட்ரைபல் ரிவோல்ட்டும் இந்த ஒரு ஷீட் ஃபுல்லாக இவ்வளோ தான். இது வந்து சமச்சீர்லேருந்து எடுத்த நோட்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாக்ஸ் பண்ணியிருப்பேன், இது வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன், சிலது வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், இங்கே கலர் பென் யூஸ் பண்ணியிருப்பேன், இங்கே ப்ளூ கலரில் எழுதியிருப்பேன். இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுது, இந்த ஏரியாலாம் நான் அப்டேட் பண்ணுது. இந்த ஃபஸ்ட்டு கலர்லாம் பார்த்து வந்து எனக்கு முதல்ல வந்து இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து பாக்ஸ் பண்ணதெல்லாம் வந்து இது எனக்கு மறக்குது, இது என்னோடய 3rd ரீடிங், இந்த மாதிரி மாற்றி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து எனக்கு நான் சொல்லிக்கிறது. இப்போ என் நோட்ஸ் வந்து இப்போ நம்ம நோட்ஸ் வந்து நம்ம புக்கு போட போகிறது கிடையாது, இதை நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறது கிடையாது. என் நோட்ஸ் எனக்கு புரிஞ்சால் போதும், இது என் எக்ஸாமுக்கு நான் எழுதுறது. ஸோ இது எனக்கு மட்டும்தான் புரியும். இப்போ இந்த நோட்ஸை நான் ஷேர் பண்ணனா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, ஆனால் என்னால் சொல்ல முடியும். இதை நான் எங்கேருந்து எழுதுனேன், இதில் என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்கேன்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ உங்கள் நோட்ஸ் அப்படி தான் இருக்கணும். இது வந்து நான் இப்போ இந்த நோட்ஸை வந்து இதே தான் நான் வந்து மெயின்ஸ்க்கோ ஃபாலோ பண்ணேன். இப்போ இந்த நோட்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா இதே ஒரு ஷீட்டை வந்து நான் ஒரு 3 வாட்டி பார்க்கும்போது இங்கே வந்து என் மைண்டில் வந்து இதோடவே பிக்சர் மெமரி, நம்ம ஒரு ஃபோட்டோ பார்க்குற மாதிரி தான் இந்த மெமரி வந்து அப்படியே நம்ம வந்து பிக்டோரியல் மெமரின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே வந்து ஸ்டோர் ஆகிடும், இந்த பேஜ் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். எனக்கே தெரியும், அந்த மேலே ஃபஸ்ட்டில் வந்து முண்டாஸ் எழுதியிருக்கேன், முண்டா ரெபிலியன் எழுதியிருக்கேன், கீழே வந்து 1857 ரிவோல்ட் எழுதியிருக்கேன், இங்கே இந்த இயர் இருக்கும், இந்த சைடில் ஒரு ஆரோ மார்க் போட்டு பிளாக் கலரில் எது எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பிக்டோரியல் மெமரி வந்து ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு வந்து அங்கே வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க, சில டைம் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸில் வந்து இதுவான்லாம் டவுட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு படித்தது ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி பார்க்குறது வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இது நம்ம அங்கே பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருக்கும். ஸோ இது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்டு இது வந்து இப்படி நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது மூலயமா ரிவிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணலாம். அப்படி என்னால் வந்து என்னோடய பாலிட்டி நோட்ஸ் எடுத்தேன்னா மேக்ஸிமம் 6 ஹவர்ஸில் பாலிட்டி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட முடியும். இது வந்து எக்ஸாமுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி நான் பண்ணது. அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு எடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு 10 பேப்பர் இருக்கும், 10-15 பேப்பர் இருக்கும், அவ்வளோதான். ஹிஸ்ட்ரி எடுத்தேன்னா ஒரு 3 ஹவர்ஸில் மாடர்ன் இந்தியா ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுவேன். அந்த மாதிரி எவ்வளோ சிம்பிளிஃபைடாக உங்கள் டாஸ்க்கை வந்து நீங்கள் வைக்கணும். நீங்கள் ஒரு வாட்டியுமே வந்து பெசன்ட் மூமெண்ட் வந்து பெசன்ட் இதுக்கு தான் போராடினாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிது, அதெல்லாம் படிக்க வேண்டாம். உங்களுக்கு அது தெரியும், அது கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும், ஞாபகம் மறக்கும், வருஷம் மறக்கும், பேர் மறக்கும், அவங்க எதுக்காக அவங்க வந்து போராடினதுக்காக என்ன ஆக்ட், என்ன ஸ்டெப்ஸ் பிரிட்டிஷ் எடுத்தாங்க, ஏதாவது ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அது மறக்கும். நம்ம அதை மட்டும் நோட் பண்ணி வச்சா போதும். ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து புக்கில் கொடுத்துருக்க மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க கொடுத்தது நீங்கள் படிக்கவும் வேண்டாம். அண்ட் நீங்கள் நோட்ஸ் வந்து எப்போவுமே கிறிஸ்பாக எழுதியிருக்கணும். கிறிஸ்பாக எழுதும்போது தான் உங்களுக்கு அது ஈஸியாக படிக்க முடியும். நீங்கள் அது உங்கள் பேப்பரில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். நம்ம இந்த புக்கில் இருக்க எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வந்து நம்ம ஆன்சரில் வந்து நம்மளால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. அந்த இஸ்லேருந்து வாஸ்லேருந்து அது அப்படியே எழுத முடியாது. நம்மளுக்கு அந்த 4 கீவேர்டு தான் வந்து அந்த ஆன்சரில் வந்து நம்ம எழுதுனா நமக்கு மார்க் வரப்போகுது. மிச்சம் எல்லாமே வந்து நம்மளாக ஓன் வேர்ட்ஸில் வந்து எழுதுறது தான். ஸோ இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகள் மட்டும் நீங்கள் நோட்ஸில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதையே திருப்பி படிங்க. இதுதான் வந்து என்னோடய நோட் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இதோட 4th ரிவிஷன் 5th ரிவிஷன் ஃபுல்லாக இதில் தான் நடக்கும். இதை அப்டேட் பண்ணுறது மட்டும்தான் என் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு போய் கான்ஃபிடெண்ட்டாக எழுதிட்டு வந்துடலாம். நீங்கள் படிக்கிறது வந்து மோஸ்ட்டாக வந்து இப்போ சிலருக்கு வந்து மெமரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், டேட்ஸு அதெல்லாம் வந்து அப்படியே சூப்பராக ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்போ எனக்கு வந்து அந்த திறமை கிடையாது. நான் என்ன செய்வேன்னா, இப்போ ஏதாவது டேட் படிக்கணும் அப்படின்னா அதில் எனக்கு தெரிஞ்சவங்க பிறந்த நாள் ஏதாவது பக்கத்தில் இருக்கா. ஸோ இப்போது இவங்க என் பிறந்த நாள் அன்றைக்கி தான் வந்து கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்டாங்க. ஸோ அது வச்சு அப்படி ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே, நம்ம பிறந்த அன்றைக்கி தான் அவர் வந்து இறந்துட்டார். இந்த மாதிரி உங்களுக்கே வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும்.
அடுத்தது வந்து நிமோனிக்ஸ் வந்து நீங்கள் நம்மளா தயாரிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்குது. அந்த ரிவர்ஸ், இப்போ இந்த ரிவர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டில் என்ன ரிவர் இருக்குது, எங்கேருந்து சோர்ஸ் ஆகுது, லெஃப்ட் ட்ரிபியூட்டரி என்ன, ரைட் ட்ரிபியூட்டரி என்ன, இந்த மாதிரி கொஷனுக்குலாம் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்காது. நீங்கள் கூகுள்லேயே சும்மா போயிட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிமோனிக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 நிமோனிக்ஸ் வந்துடும். அந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே இருக்குது. அதாவது டோன்ட் ட்ரை டு ரீஇன்வென்ட் த வீல்னு இருக்கும். இருக்கிறத வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிக்கவே தேவையில்லை. இருக்கிறது என்ன இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தேடி அதாவது கொஞ்சம் க்யூரியஸாக நம்ம வேலையை எப்படி சிம்பிளாக பண்ணணும் கூகுளில் போய் தட்டினீங்கன்னா வந்துடும். இதுக்கு தான் வந்து இன்டர்நெட்டை வந்து வைஸாக யூஸ் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் போட்டு அதில் தேடினீங்கன்னா அதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்லேயே நிறைய வந்து ஷார்ட் கட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். படிக்கும்போது பெரிய டிப்ரெஷன் என்னென்னா, இது வந்து இப்போ நம்ம இவ்வளோ நாள் காலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் 10 days, ஒரு வாரம் அவ்வளோதான் முடிஞ்சிடும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு 3 மாதம்ன்றது பெரிய டைம். 3 மாதம் கண்டினியூஸாக படிக்கிறதுன்றது நிஜமாலே ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அது ஒரு ரூமில் நீங்கள் வந்து தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, ஸ்டடி குரூப் இருக்குது அப்படின்னா அது வேறு. இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து வீட்டில் தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதில் இந்த குரூப் இதை பற்றின ஒரு நாலேஜே இருக்காது, யாரும் சொல்கிறதுக்கே எதுவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நமக்கு ஒன்றுமே தெரியல, நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்றதே ஒரு பெரிய பயம். அதுவே வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மென்டல் ஸ்டேட்லேயே நம்ம இருக்க மாட்டோம். அதையும் தாண்டி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமான்னு ஒரு எண்ணம் வரும். அப்புறமா நம்ம பாஸ் ஆவோமான்னு ஒரு எண்ணம் வரும். ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு எண்ணம் வரும். சிலருக்குலாம் பாஸ் ஆகிட்டா இந்த மார்க் தான் வந்திருக்கே, இன்னும் என்ன மார்க் வரும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம மைண்டை வந்து என்ன காமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழி, இது வந்து இப்போதைக்கு நம்ம படிக்கிறோம் எழுதுகிறோம், அது மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து என் அம்மா ரொம்ப சப்போர்ட். நான் எதனாலும் போய் அவங்கக்கிட்ட தான் புலம்புவேன். டெய்லி என் புலம்பல அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களே வந்து நான் என்னெல்லாம் சொல்லுவேனோ அவங்களே என்ன இதுவா என்ன அதுவா அப்படி படிக்கலையா, டெஸ்ட் எழுதலையா அப்படின்னு அவங்களே என்ன கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வந்து பண்ணால் நீங்கள் வந்து காமாக இருப்பீங்க அப்படின்றத வந்து நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி, இப்போ நான் வந்து இந்த ஸ்டடி பிளானர் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் படிக்கிறத மட்டும் எழுத மாட்டேன். அன்றைக்கி நான் படிக்கலைன்னா அதை படிக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் எழுதுவேன். ஏன் வந்து படிக்காமல் படம் பார்த்துட்டு இருந்தேன், படிக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கூட நான் எழுதி வச்சுருப்பேன். இது எல்லாமே வந்து ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே இன்றைக்கி படிக்கல பரவாயில்ல, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. ஒரு 3 மணி நேரம் படிக்கலையா, அது அடுத்த நாள் வந்து படித்தா போதும். அதை வந்து நம்ம ரிப்பீட் தான் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். இன்றைக்கி தப்பு பண்ணியிருக்கோம், அதை வந்து திருத்தி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க, இந்த எக்ஸாமோட ரிசல்ட் பாசிட்டிவாக வரலனா கூட எனக்கு வந்து நான் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போனேன், எனக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கல. எனக்கு முன்னாடி இருக்கவங்க வரைக்கும் சர்வீஸ் வாங்கிட்டாங்க, எனக்கு வந்து சர்வீஸ் இல்லை. அப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக இருந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லையே, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணணும், மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருக்கணும். லைஃப்பில் வந்து அங்கேயே நம்ம உட்காந்துட்டே இருக்க முடியாது இல்லையா, டைம் போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளும் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ மூவ் ஆன் ஆகணும். அடுத்து இந்த விஷயத்தை வந்து பண்ணும்போது எப்படி திருத்தி பண்ணணும் அப்படின்றத வந்து தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு வந்து பர்சனல் க்ரோத்தும் இருக்கும், நம்ம கெரியர் வைஸும் நம்ம வந்து அப்படி தான் வந்து க்ரோ ஆக முடியும். படிக்கிறது வந்து இப்போ மறக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நிறைய படிக்கிறது, அன்ரியலிஸ்டிக்காக வந்து நிறைய படிச்சுக்கிட்டே போகிறது. அது வந்து நம்ம அந்த எல்லாத்தையும் படித்தா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கிடையாது. இப்போ சிவில் சர்வீஸ் படிக்க வந்தவங்களுக்கே வந்து ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு தவறான ஒரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், நம்மளுக்கு எல்லா உலகத்தில் நடக்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும், நம்ம அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறோம். அது அப்படி கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸ்னு ஒன்று கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் போதும் அப்படின்றதுக்காக தான் அவங்க சிலபஸே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும், ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும், அப்படி நியூஸ் பேப்பர் படித்தா நல்லது, ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வரும் அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கூட உங்கள் சிலபஸ் ஓரியன்டாக அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்கள் சிலபஸ்லேருந்து இப்போ ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் ஏதோ ஒரு ஊரில் நடக்குது, எங்கே நடக்குது, அதோட தீம் என்ன, அது மாதிரி பார்த்தா போதும். ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்த்தா போதும். 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே நடக்கிற சண்டை, யார் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ இதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நமக்கு தேவை கிடையாது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் தான். என்ன கொடுத்துருக்காங்க, அது நமக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு ரொம்ப டிஃபைன்டாக இருக்கணும். அந்த பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கஷ்டம், அது நிறைய பேருக்கு வராது. இவ்வளோ படித்தா போதும் அப்படின்ற அது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாலலாம் பார்க்கும்போது என்னென்னமோ வந்து ரீல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, கண்டென்ட் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு இதெல்லாம் தெரியவே இல்லையே அப்படின்னு ஒரு பயம் வரும். அதெல்லாம் தேவையே இல்லை.
நான் வந்து இப்போ பாஸ் பண்ணுற வரைக்கும் எந்த சோஷியல் மீடியாலேயும் எந்த கண்டென்ட்டும் பார்த்ததும் இல்லை. அது பார்த்தாலும் வந்து எனக்கு பயமாக தான் இருக்கும், இதெல்லாம் நம்மளால் படிக்க முடியலையேன்னு. அதனாலே நான் அதை பார்க்க மாட்டேன். இந்த புக்கே பேசிக் புக்கு என்னவோ அதை மட்டும் படிச்சுட்டு போய் என்ன தெரியுதோ அவங்க என்ன வேணால் கேட்கட்டும், எனக்கு என்ன தெரியுதோ நான் எழுதி வச்சுட்டு வந்துடுவேன். அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் வந்து வேணும். ரொம்ப தேடி தேடி படிக்கிறதுனால நிறைய கண்டென்ட் படிக்கிறதுனால மறந்துடுவீங்க. செகண்டு, படித்ததை ப்ராப்பராக படிச்சிருக்க மாட்டீங்க. ரிவிஷன் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துப்பாங்க. நான் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நமக்கு அப்படின்னு. மறக்கிறது வந்து ரொம்ப காமனான விஷயம், அது எல்லாருக்குமே இருக்க விஷயம். அதை வந்து நம்ம முக்கியமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஒரு டாபிக் படிச்சுட்டு 30 நாள் கழித்து நம்ம அதை கேட்டாங்கன்னா நமக்கு அது தெரியாது. ஸோ இந்த சிலபஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மெயின்ஸில் வந்து ஒரு சேட்டலைட் கொஷின் சயின்ஸில் கேட்டிருந்தாங்க. அந்த டாப்பிக்கை வந்து நான் ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ்க்கு வந்து நோட்ஸ் எழுதி வச்சு படிச்சிருந்தேன். இந்த மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 20 days 25 daysக்கு முன்னாடி தான் அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணியிருந்தேன். அந்த 20 நாள் அந்த டாப்பிக்கை படிக்கவே இல்லை. நான் அது பழைய டாபிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ரிவைஸே பண்ணல. ஆனால் அதை வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த 20 நாளைக்கு முன்னாடி நான் அதை அத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணது, போன மெயின்ஸ்க்கு ரிவைஸ் பண்ணதை வச்சு ஒரு 4-5 பாயிண்ட் ஞாபகத்தை வச்சு தான் அந்த கொஷினை ஹேண்டில் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ரிவிஷன் வந்து அவ்வளோ முக்கியம். உங்களுக்கு அது எப்போ ஹெல்ப் பண்ணணுன்னே தெரியாது. உங்களுக்கே தெரியாமல் வந்து அது வேலை பார்த்துட்டே இருக்கும். அந்த ஃப்ளோ ஆஃப் பாயிண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் எழுதணும்னா நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணலன்னா அந்த ஃப்ளோ இருக்காது. அந்த டைமுக்கு உங்களால் பேப்பர் முடிக்க முடியாது. ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டோம்னா நமக்கு எதை எங்கே எழுதணும், எதை எப்படி அப்ரோச் பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ரிலிம்ஸ் பேப்பர் எழுதும்போது என் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் கொஷின் வந்து அட்டன் பண்ணி முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு ½ hour 25 கொஷின்ஸ் கேட்குறாங்களா, 30 minutes அதுக்குன்னு ஒதுக்கிடுவேன். ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்து அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அந்த மேக்ஸை ஏன்னா அந்த பேப்பரில் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ண போகிறது அந்த 25 கேள்வி தான். ஏன்னா நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மிச்ச கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கொஷின் ஆர்டர்லேயே போனால் நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா, இல்லை சப்ஜெக்ட் வைஸ் போனால் சால்வ் பண்ண முடியுதா, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். இது தெரியல அப்படின்னும் போது எக்ஸாமில் வந்து நம்ம வந்து அங்கே போய் நேராக ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சொதப்பிடுவோம். அது காமன். ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம முன்னாடியே மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டு போகணும். எக்ஸாம் ஹாலில் போய் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்டடி மெத்தட் எதை சொல்லுவீங்க? பர்ஃபெக்ட் ஸ்டடி மெத்தட் எதை சொல்லுவீங்க? ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்டடி மெத்தடு அப்படின்னு ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஒரு மெத்தடு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து நைட்டு முழிச்சிருந்து படிக்க மாட்டேன், பகலில் தான் படிப்பேன். நைட்டு வந்து தூங்கிடுவேன். இப்போ என் தம்பியே இருக்கான், அவன் நைட் ஃபுல்லாக படிப்பான், பகலில் தூங்குவான். ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ நமக்கு எது செட் ஆகும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போது நான் வந்து ஃபேக்ட்ஸ் நான் கொஞ்சம் வீக். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 வாட்டி படிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு எது வருது, நமக்கு எது வரல அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த சப்ஜெக்ட் நமக்கு வருது, இந்த சப்ஜெக்ட் நமக்கு வரல அப்படின்னு. எதெல்லாம் வருதோ இதெல்லாம் என்னோடய ஸ்ட்ராங்கான ஏரியாஸ் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம மினிமம் எஃபர்ட் போட்டு அதில் மேக்ஸிமமாக மார்க் வாங்கிடுறோம். வீக்கான ஏரியாஸில் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் வாங்க முடியுமோ அது வாங்குறதுக்கான வழியை பார்க்கணும். இதில் ஸ்மார்ட்டாக படிக்கிறது உங்களுக்கு அனுபவத்தில் என்ன சொல்லுவீங்க? நான் ஸ்மார்ட்டாக படிக்க ஆசைப்படுறேன். ஸ்மார்ட்டாக படிக்கணும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் வந்து ஷார்ட்கட் இல்லை. அது வந்து சில விஷயங்கள் வந்து பேசிக்காக எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். சிலபஸ் கம்ப்ளீஷன், ரைட்டிங் ப்ராக்டிஸு, இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லோரும் படித்து தான் ஆகணும். இப்போ ஸ்மார்ட் ஒர்க்குன்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பில் பாசிங் ப்ரொசீஜர்னு ஒரு டாபிக் இருக்குது பாலிட்டியில். இதை வந்து நான் ஒரு வாட்டியும் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு படிக்கும்போது ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று போட்டு வச்சுருவேன். அவ்வளோதான். அது ஒரு ½ பேஜ் கூட வராது. அதை தான் வந்து நான் திருப்பி பார்ப்பேன். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் போடுற வரைக்குமான எஃபர்ட் வந்து எல்லாருக்கும் காமன் தான். ஆனால் நீங்கள் அந்த ஃப்ளோ சார்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு 2 minutesல அந்த ப்ரொசீஜரை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க். இந்த மாதிரி டயக்ராம்ஸ் போடுறது, கிராஃப் போடுறது, நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் வந்து நீங்கள் படிக்கிறதுல மட்டும் இல்லாமல் அந்த கண்டென்ட்டை வந்து பேப்பரில் டெலிவர் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் வந்து அதை எஃபிஷியண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்.